டென்னிஸ் எல்போனாலே பிளேயருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஏசிஎல்டிஎல் ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட் பீப்புளாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரேட் 4லாம் போயிட்டா சர்ஜரி தான் பண்ணணும். நமக்காச்சும் பரவாயில்ல, இது பெரியவங்களாம் பார்த்தா கை பண்ணியே போவாது. அது என்ன காரணம் ஆக்சுவலாக? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 93402612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிஃபிட்டோட ஃபவுண்டர், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பிரியங்கா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் மேம், நல்லா இருக்கேன். குட், சூப்பர் மேம். இப்போ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாமே, அது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வார்ம் அப் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணாமல் இருக்காங்க. இந்த வார்ம் அப் பண்ணாமல் இருக்கிறதுனால எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் ஆர் ஜிம் ஆர் என்ன எக்ஸசைஸ் எடுத்தாலும் சரி, வார்ம் அப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வார்ம் அப்புங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம அதை கரெக்டாக பண்ணி விளையாண்டாதான் வந்து இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஜுரி ப்ரிவென்ஷன். இன்ஜுரி ப்ரிவென்ஷன்னா நம்ம ஆன் ஃபீல்டில் அடிப்படுறது நம்ம தடுக்க முடியும். நம்பர் 2, அப்போ தான் நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ எல்லா மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்க்கும் நல்ல பிளட் சப்ளை கிடைச்சாதான் இன்ஜுரி வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டு இம்ப்ரூவ் சர்க்குலேஷன் நம்ம கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இப்போ கேமில் ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க விளையாடுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஜாயிண்ட் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் கிக் பண்ணுறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஜாயிண்ட் ஃப்ரீயாக இல்லைன்னா நல்லா கிக் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்போது அந்த மூமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பெயின் இல்லாமல் இன்ஜுரி இல்லாமல் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டோம்ஸ்ன்னு சொல்லுவோம். டோம்ஸ்னா டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா த நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த மசில்ஸ் தான் ஒரு பெயின் இருக்கும், ஒரு சோர்னஸ் இருக்கும். அந்த சோர்னஸ் பேர் தான் டோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டோம்ஸ் வராமல் இருக்கிறதுக்குமே வார்ம் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு மூமெண்ட் நம்ம பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ரோட்டில் ரன்னிங் போனால் கூட நம்ம முன்னாடி ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் இன்ஜுரியை நல்லா ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏசிஎல்டிஎல் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த ஏசிஎல்டிஎல் ஏற்படுறதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ஏசிஎல்னா என்ன, ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா நம்ம ஜாயிண்ட்டில், நீ ஜாயிண்ட்டில் அது இருக்கும். ஸோ அது வந்து மெயினாக அதோட மூவ்மெண்ட் என்னென்னா ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம முட்டி வந்து ஃப்ரண்ட்டில் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லிகமெண்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து மேஜராக அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு இன்ஜுரி ஆகும்போது அந்த லிகமெண்ட் வந்து டேர் ஆகிடும். அதில் நான் கிரேட்ஸ் இருக்குது, கிரேட் 1, 2, 3 அந்த மாதிரி. ஸோ லைட்டாக ஸ்ப்ரெயினாக இருந்தால் கிரேட் 1, பார்ஷியல் டேர் அப்படின்னா 2, 3 அந்த மாதிரி. கம்ப்ளீட்டாக டேர் ஆகிடுச்சுன்னா கிரேட் 3 and 4க்கு போயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட் பீப்புளாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரேட் 4லாம் போயிட்டா சர்ஜரி தான் பண்ணணும். பிகாஸ் ஃபுல்லாக கிழிஞ்சிச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு விளையாட முடியாது, அந்த பக்லிங்லாம் இருக்கும். ஸோ திரும்ப அவங்க கேமுக்கு போக முடியாது. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதே வந்து கிரேட் 1 லைட்டான ஸ்ப்ரெயின் தான் இருக்குன்னா கண்டிப்பாக ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசியோதெரப்பிலே நம்ம நல்லா ரீஹாப் பண்ணி ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லாம் கொடுத்து திரும்ப பழையபடிக்கு அவங்களை ரிட்டர்ன் டு ஸ்போர்ட் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஏசிஎல் இன்ஜுரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வகைப்படும் அதில் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா அந்த ஏசிஎல்டிஎல் ஆனால் வந்து சரியாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9 months ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? ஆமாம். இப்போது அதுவுமே கிரேட் பொறுத்து இருக்குது. இப்போ ஆனால் மினிமம் எப்படியுமே ரீஹாப் எடுத்திங்கன்னா 6 months ஆகும். ஸோ அதில் கிரேட் 1 இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடலாம். பிகாஸ் உங்களுக்கு சர்ஜரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் வெறும் ஃபிசியோதெரப்பிலே சரி பண்ணலாம். பட் கிரேட் 3 and 4க்குலாம் நீங்கள் சர்ஜரி பண்ணி அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லாம் குறைஞ்சிரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கால் மடக்கி நீட்டுறது அதெல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணி லாஸ்ட்டாக பெட்டராகி பழையபடி கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக 9 months and 12 months ஆகும். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வெறும் ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணுறாங்கன்னா 6 to 8 months ஆகும். அதுவுமே இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும். சில பேர் வந்து நல்ல ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்க மசில்லாம் பெட்டராக இருக்கும், அவங்க சீக்கிரமாக கூட போகலாம். பட் சில பேர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 yearக்கு மேலே கூட ஆக சான்ஸ் இருக்குது. அதுவுமே அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். ஓகே. அதே மாதிரி ஆங்கிள் ட்விஸ்ட் ஏற்பட என்ன மேம் காரணமாக இருக்குது? ஆங்கிள் ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே மோஸ்ட்லி ஆன் ஃபீல்டில் நடக்கும். இல்லை நம்ம ஏதாவது ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம நார்மல் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட சில பேர் ட்விஸ்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆங்கிள் மசில் வீக்னஸாக இருந்தாலும் வரும். இல்லை ஏதாவது அன்இவன் சர்ஃபேஸில் போகிறாங்க, மேடு பள்ளமாக இருக்க இடத்துல போகிறாங்க, இல்லை ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிக்கல அப்படின்னா கூட அது ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃப்ளாட் ஃபீட்டுன்னு சொல்லுவோம். ஃப்ளாட் ஃபீட்னா நம்மளோட காலில் இருக்கிற ஆர்ச் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் ஆகிடும்.
அந்த கர்வே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போ அவங்க ஏதாவது இந்த அன்இவன் சர்ஃபேஸில் போகிறாங்கன்னா அது மோர் ப்ரோன் டு இன்ஜுரி. ஸோ நிறைய டக்குன்னு அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெக்கரண்ட் ஆங்கிள் ஸ்ப்ரெயின்னு சொல்லுவோம். ரெக்கரண்ட் ஆங்கிள் ஸ்ப்ரெயின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 months முன்னாடி உங்களுக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அதை ப்ராப்பராக சரி பண்ணாமல் ரைட்டாக 2 நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே அவங்க திரும்ப அவங்க பழைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க திடீர்னு இன்னொரு டைம் ஏதாவது அன்இவன் சர்ஃபேஸில் போனாங்கன்னா திரும்ப ட்விஸ்ட் ஆகிடும். அது பேர் ரெக்கரண்ட் ஆங்கிள் ஸ்ப்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே அது ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதை ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக ரீஹேப் பண்ணி அதை பழையபடி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அடுத்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா திரும்பி அவங்க இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் அப்படியும் வரும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க மேம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட் எடுத்துக்கலாமே, அத்லெட் ஓடிட்டு இருக்காரு, டக்குனு மசில் கிராம்ப் பிடிச்சிச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க as a ஃபர்ஸ்ட் பிசியோதெரபிஸ்டா? ஆமாம், இப்போ ஆன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப்னா முதல்ல ரெஸ்ட் தான் சார். டக்குன்னு இப்போ என்ன மூவ்மெண்ட் மோஸ்ட்லி எங்கே வரும், காஃப்லேயே ஹாம்ஸ்ட்ரிங்லேயும் தான் வரும். ஸோ ஆன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க ரெஸ்ட் பண்ணணும். வெளில கொண்டு வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சஸு இல்லை உடனே ஓஆர்எஸ் ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் நம்ம கொடுக்கலாம். ஸோ நார்மல் சால்ட் அண்ட் சுகர் இல்லை குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் மாதிரி டக்குன்னு அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்ட்ரெச்சிங் மெட்ஸ்ன்னு சொல்லுவோம், மசில் எனர்ஜி டெக்னிக்னு. ஸோ அது மாதிரி கொடுத்து கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி திரும்ப விளையாட வைப்போம். பட் திரும்ப இது வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஓஆர்எஸ் நல்ல நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்களா, ஸ்லீப் இல்லைனா கூட அந்த மாதிரி வரும். ஸோ அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் அதுக்கு மாதிரி கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி டென்னிஸ் எல்போன்றாங்க அப்படின்னு என்னது மேம்? டென்னிஸ் எல்போங்கிறது எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் சார். எக்ஸ்டென்சாருங்கிறது நம்ம எல்போவில் இருக்கிற ஒரு மசில். ஸோ அது யாருக்கு வரும், டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை எல்லாருக்கும் வருமா அப்படிங்கிற ஆமாம் அப்படின்ற டென்னிஸ் எல்போ அந்த மாதிரி டென்னிஸ் எல்போனாலே பிளேயருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. பிளேயரை தாண்டி இப்போலாம் ஹோம் மேக்கர்ஸ் தான் அதிகமாக வருது. பிகாஸ் அவங்க ரிப்பிட்டேட்டிவாக ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கூட்டி பறக்கிறது, பிழியிறது, ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸு, டைப்பிங் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்க ஐடி ஒர்க்கர்ஸ்லாம் டைப் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி டைப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டில் வந்து இந்த மாதிரி பிழியிற ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி சமையல் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த ரிஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது, எந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மாதிரி ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணும்போது இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகும்போது அந்த எல்போவில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனாக வீக்கம். அந்த வீக்கம் ஸ்லைட்டாக இருக்கும்போது தெரியாது, பட் அக்ரவேட் ஆகும்போது அந்த வீக்கம் அதிகமாகும் போது அந்த இடத்துல பெயின் வரும். ஸோ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோன்னா நார்மலாக ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்து ஒரு ஏதாவது பிரேஸ் போட்டு அந்த இடத்த லோட் பண்ணாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே அது கியூர் ஆகிடும். ஓகே மேம், அதே மாதிரி சில பேருக்கு வந்து கைப்பேணி போகாது மேம், நமக்காச்சும் பரவாயில்ல, இது பெரியவங்களாம் பார்த்தா கைப்பேண்டியே போகாது, அது என்ன காரணம் ஆக்சுவலாக? ஸோ அது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடிபட்டதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டு அந்த கையை அதுக்கு மேலே தூக்காமல் இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ ஷோல்டர் கேப்சியூல்ஸு, ஷோல்டர் சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி பின் பண்ண முடியாது, கை பின்னாடி கொண்டு போக முடியாது, தலை சீவ முடியாது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அது அவங்க ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம். நம்ம அடிப்படையாக ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணோம், ஸோ ப்ரஷிங்கு, நம்மளை வந்து பார்த்துக்கிறதுக்காக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாமல் அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுவுமே அப்படி தான், நம்ம ஸ்டார்டிங்லேயே இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். பட் ரேஞ்ச் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப சிவியராக போயிடுச்சுன்னா இட் வில் டேக் சம் டைம், கொஞ்ச நாள் ஆகும் அது சரியாகிறதுக்கு. பட் ஃபிசியோதெரப்பிலே வி கேன் டூ இட். ஓகே மேம், இப்போ அதே மாதிரி பெண்கள்னு எடுத்துக்கலாமே, அவங்க வந்து இந்த மெனோபாஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின், ஜாயின்ட் பெயின்லாம் வந்து சொல்கிறாங்க, அது உண்மையா? ஆமாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த பேக் பெயின், இந்த ஜாயின்ட் பெயின்லாம் வந்து மெனோபாஸ்னால வந்திருக்கும் அப்படிங்கிறதே வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் ரீசெண்டான ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்னால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறது இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை மேபி முன்னாடி இருந்திருக்கும், நம்மளுக்கு இப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அதில் ஒரு சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலட்டல் சிம்டம்ஸ் இருக்குது. மஸ்குலோஸ்கெலட்டல் சிம்டம்ஸுங்கிறது மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டடான சிம்டம்ஸ். ஸோ அதில் முக்கியமாக அந்த பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின் இதெல்லாம் காமனாக இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். இந்த பியூபர்ட்டிலேருந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும், ஒரு 40 வரைக்கும் இருக்கிற ஹார்மோன்ஸ் வேறு, 40க்கு அப்புறமா பெரிய மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மெனோபாஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்போலேருந்து உங்களுக்கு அந்த பாடியில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தனால இந்த மாதிரி அப்பப்போ பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ் வரும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் சார். ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளோட கல்ச்சரே பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்ஸ் சாப்பிட்ற கல்ச்சர் இருக்குது நம்மளுக்கு, சவுத் இண்டியன் ஃபுட் அப்படி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டு டயட்டாக சாப்பிட்ணும். ஸோ அந்த டயட்டில் எல்லாமே ப்ரோட்டீன், கார்ப்ஸு, ஃபேட்டு எல்லாமே அதில் வந்து மிக்ஸ்டாக இருக்கணும். கரெக்டாக வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். பர்டிகுலர்லி ப்ரோட்டீன், மசிலுக்கு முக்கியமான விஷயம் வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ நம்ம எவ்ரி மீலில்
மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னர் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம அதை ஆட் பண்ணி சாப்பிட்ணும். ப்ரோட்டீன் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா பன்னீர், சோயா சங்க்ஸ், சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்லாம். இதே நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா சிக்கன், எக் ஒயிட் அந்த மாதிரி மீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து அவங்க ஹெல்த்தில் இந்த ஃபுட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக கம்மி பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்தாலுமே இந்த மாதிரி கார்டிசோலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக செக்ரெட் ஆகும். ஸோ அதனாலுமே உடம்புல இன்ஃப்ளமேஷன் வரும், பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 3 வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது கண்டிப்பாக எவ்ரி விமன் ஷுட் டூ. அது எந்த வயசாக இருந்தாலுமே 20லேருந்து 50, 60, 70 எவ்வளோ வயசானாலும் அவங்க வயசுக்கு ஏற்ற ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ வீக்லி 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மசில் லாஸ் குறைக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயுமே இந்த மசில் லாஸ் நடக்கும். மசில் லாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்டில் வர ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ ஜாயிண்ட் பெயின்லாம் கண்டிப்பாக வரும். இதே மசில் ஸ்ட்ராங் எனஃபாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வர ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ கண்டிப்பாக அந்த பெயினை நம்ம தவிர்க்க முடியும், இல்லை அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ண முடியும். இப்போ 60 வயசில் வர வழி அட்லீஸ்ட் 70 இயர்ஸ்லேயே அது வரும். ஸோ இப்போ சின்ன வயசுலேயே இந்த பெயின் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.